என்ன எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா? நம்ம கொசப்பேட்டைக்கு தாங்க. எதுக்குன்னா நீங்களே பார்ப்பீங்க பாருங்க. சுப்பா பிள்ளையார் சக்தி வருதுல்ல, விநாயகர் சதுர்த்திக்காக அங்கே எப்பயுமே வருஷா வருஷம் அவ்வளோ பிள்ளையார் பாருங்கள். குழந்தைய கூட்டிகிட்டு போனேன்னு என்ன என் பிள்ளைக்கு சந்தோஷம் பாருங்கள். எலி முகத்தை தொட்டு பார்த்துட்டு கவ்வு, சிவன் பார்வதியில் இருக்கிற பிள்ளையார்கிட்ட இருக்கிற பாம்பை தொட்டு பார்த்துட்டு பாம்புன்னு பிரதீக்ஷா பாருங்கள் விட மாற்றாலாம் பிள்ளையாரை. அவ்வளோ பெரிய சைஸ் பிள்ளையார் இல்லைங்க பா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பிள்ளையார் இன்னும் இறங்கிட்டே இருக்குது பாருங்கள். எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது, கண்ணுக்கு ரம்யமாக இருக்குது. நிறைய பிள்ளையாருங்க, டிசைனாக மாடல் பிள்ளையாரெலாம் பார்க்குற மாதிரி இருக்குது. அதுவும் பறிக்கும் பிரத்துக்கும் பயங்கர எக்ஸைட்டடாக ஆகிட்டாங்க. அந்த பெரிய சைஸ் பிள்ளையார், சின்ன பிள்ளையார் எல்லாம் தொட்டு பார்க்குற சந்தர்ப்பம் கிடைக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. நாங்களும் என்ஜாய் பண்ணோம். வருஷம் நாங்கள் மோஸ்ட்லி போயிடுவோம். இந்த வருஷம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனோம். ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கணக்கே இல்லை. எல்லா ஊருக்கும் இங்கேருந்து பிள்ளையாரை ஏற்றுமதி பண்ணுறாங்க.